ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தொடர்ச்சியாக நாம் ஆத்திம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று கூட நாம் பார்த்தோம். அந்த நிதா மலையினுடைய ரகசியத்தை தேடி கொண்டு போகிறார். வழியில் ஒரு மானை அவர் கொன்று வேக வைக்கும்பொழுது வேறொரு அந்த ஆத்திமு கொடுத்து விட்டார். அந்த வேங்கை என்ற விலங்கிற்கு. இப்படியாக அவரு பக்கத்தில் வந்து தண்ணி குடித்துவிட்டு அவரு நடக்க தன்னுடைய பிரயாணத்தை தொடங்கிவிட்டார் அப்படின்னு நேற்று நாம் பார்ப்போம். அந்த ரகசியத்தை கண்டுபிடித்தாரா இல்லையா அப்படி என்று பார்ப்போம். இப்படியாக பல நாட்களாக அவர் நடந்து சென்று கடைசியாக ஒரு நாள் மிகப்பெரிய அந்த பட்டணம் ஒன்றை அடைந்தார். அங்கே ஒரு இடத்தில் தீ வந்து ஜுவாலை விட்டிருந்து கொண்டிருக்க அதை சுற்றிலும் சிலர் கூட்டமாய் நின்றிருந்தார்கள். அதை தூரத்திலிருந்தே பார்த்துவிட்ட ஆத்திம் அவசரமாக விரைந்து சென்று அந்த இடத்தை அடைந்தார். அங்கு கூடியிருந்தோர் மிகவும் நாகரிகம் அடைந்த மனிதர்களைப் போல தோற்றமளித்தார்கள். அவர்கள் அப்போதிருந்த நிலையை பார்த்தால் ஏதோ அதாவது சாகாரத்தில் ஆழ்ந்து போயிருக்கின்றார்கள் என்பதை அவர்களுடைய முகத்தோற்றம் எடுத்து காட்டியது. அதை கண்ட ஆத்திம் ஆறா துயரடைந்தவராய் அவர்களை நோக்கி காரணம் கேட்டார். இந்த ஊரினுடைய பெயர் என்ன? நீங்கள் எல்லாம் சோகமே உருவாக தோற்றமளிக்கின்றீர்களே, ஏன் அப்படி என்று கேட்டார். அதற்கு அந்த ஊர்வாசிகள் அவரை நோக்கி சலிப்போடு, உமக்கு என்னய்யா இதை பற்றி கவலை? பேசாமல் வந்த வழியை பார்த்து கொண்டு போவீரா? வேலையற்று வந்து கேட்கிறே அப்படி என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவர்களிலே ஒருவன் மட்டுமே அவருடைய சந்தேகத்தை போக்குனுடைய பாணியிலே பதில் அளித்தான். உம்மை பார்த்தால் வேற்று நாட்டாரைப் போல காணப்படுகிறது. இதுதான் பேரும் புகழ் பெற்ற இந்திய தேசம். நாங்கள் எல்லாம் இந்துக்கள். எங்களிலே ஒரு உன்னத வழக்கம் என்னவென்றால், ஒருவன் இறந்துவிட்டால் இப்படி தீ மூட்டி அவனுடைய பிரேதத்தை எரித்து சாம்பலாக்கி விடுவோம். அத்துடன் அவனுடைய மனைவியும் அந்த தீயில் இறங்கி தன்னுடைய உயிரை தன்னுடைய கணவனுடன் மாய்த்துக் கொள்வாள். இந்த காட்சியைத்தான் இப்பொழுது நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்று அந்த ஊர் மக்களில் ஒருவன் வந்து சொல்லிவிட்டான் ஆத்திமுக்கு. அதை கேட்ட ஆத்திம் பெரிதும் வருந்தினார். இது என்னையா கண்மூடி வழக்கம்? உங்கள் கண்மூடி வழக்கம் எல்லாம் மன மூடி போகட்டும். ஆண்டவன் படைத்த உடலை உயிரோடு எரித்து பொசுக்குகின்றீர்களே, இதை ஒரு உன்னத வழக்கம் என்று வாய் கூசாமல் சொல்லுகிறீர்களே என மனம் நொந்து கூறிவிட்டு அந்த விடத்தை திரும்பி பார்ப்பதே பாவம் என்று தன்னுடைய மனதில் எண்ணியபடி ஓட்டமாக ஓடினார். ஆனால் பிரம்மகுமாரிகளுடைய இயக்கம் சிவபாபா நடத்தி கொண்டிருக்கின்றார். இங்கே பெண்களுக்கு பிரதானமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பெண்களால் நடத்தப்படுகிற ஒரு இயக்கமாக இருக்கிறது. நீங்கள் வந்து எந்த சமயத்திலும் தன்னுடைய ஆத்மாவை தற்கொலை செய்யக்கூடாது, யாருக்கும் மனதளவில் துக்கம் கொடுக்கூடாது அப்படின்று பரந்த மனதுடன் இங்கு சொல்லப்படுகிறது. தெய்வீக குணங்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள் யார், நீங்கள் எப்படி, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த நிகழ்காலத்தில் இது போன்ற எல்லா விஷயங்களும் இந்த பிரம்மகுமாரிகள் மூலமாக, ராஜயோகத்தின் மூலமாக எல்லாம் சொல்லப்படுகிறது. பெண்களுடைய உயர்ந்த நிலையை பற்றி சொல்லப்படுகிறது இங்கே. இது போல ஆத்திம் ஓட்டமாக ஓடினார். அன்று பகலும் முடிந்து இரவு வந்த பிறகு ஓடிக்கொண்டேதான் இருந்தார். மறுநாள் காலை வரை அவருடைய ஓட்டம் சரி, பெரு நடையும் சரி நிற்கவே கிடையாது. எவ்வளவு தூரம் தான் ஒரே மூச்சாக ஓட முடியும்? இப்படியா ஓடியும் நடந்து செல்ல முடியும்? கொஞ்சமாவது ஓய்வு வேண்டும் அல்லவா?
அதற்கு ஏற்றாற்போல் அப்போது வழியில ஒரு கிராமம் குறுக்கிடவே, ஆத்தீம் சிறிது அமைதியாக நடந்தே சென்றார். அவர் அப்போதிருந்த நிலையைக் கண்ட ஒரு இந்தியர் அவரை அன்புடன் அழைத்து தன்னுடைய இல்லத்தில் சிரம பரிகாரம் செய்து கொண்டு போகும்படி வேண்டினார். அவர் அன்புடன் விடுத்த அழைப்பை ஆத்தீம் ஏற்றுக்கொண்டு அவர் இல்லத்திற்கு சென்றார். அப்பொழுது ஆத்தி மிகவும் களைத்துப் போயிருந்ததால், முதலில் அந்த வீட்டுக்காரரை குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டார். அது கேட்ட அந்த மனிதர் 2 செம்புகளில் 2 விதமான பானங்கள் கொண்டு வந்து ஆத்தி முன்னால் வைத்து, "அன்பரே, இந்த 2 பானங்களில் தங்களுக்கு வேண்டியதை நீங்கள் அருந்தலாம். ஒன்றில் குளிர்ந்த மோரும் சரி, மற்றொன்றில் பாலும் நிரம்பியிருக்கிறது. இவற்றில் தாங்கள் விரும்பியதை நீங்கள் சாப்பிடலாம்" அப்படி என்று இதயம் குளிர மொழிந்தார் அந்த வீட்டுக்காரர். ஆத்தி என்ன செய்தாரு? ஆத்தி முதலில் மோர் இருந்த செம்பை எடுத்து மடக் மடக் என்று எல்லா மோரையும் குடித்து செம்பை காலியாக்கினார். மறுபடியும் பால் இருந்த செம்பை ஆவலோடு எடுத்து அருந்த போனார் ஆத்தி. அவருடைய முகத்தில் பிரபலித்துக் கொண்டிருந்த களைப்பை கண்டிருந்த அந்த வீட்டுக்கார் அவரை நோக்கி, "அன்பரே, கொஞ்சம் பொறுங்கள். தாங்கள் மிகவும் இருப்பதாக தோற்றமளிக்கிறீர்கள்." அவர் முகத்துல பிரதிபலித்து விட்டது. நீங்கள் நீண்ட நாட்களாக உணவு உண்ணாதவரைப் போல காணப்படுகிறீர்கள். எங்கள் வீட்டில் அரிசி சாதம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பால் ஊற்றி சாப்பிட்டால் தங்கள் களைப்பு தீரும் அப்படி என்று அன்பொழுக மொழிந்தார். அன்னமிட வேண்டாம், அறுசுவை விருந்தளிக்க தேவையில்லை. ஆனால் அன்புடன் நல்ல தண்ணீர் கொடுத்தாலே அதுதான் அமுதம் உண்பது போன்ற இன்பத்தை அளிக்கும் என்ற சொல்லை நினைவுபடுத்தி ஆத்திம் அந்த வீட்டுக்காரர் உபசரித்தமைக்காக அவர் விருப்பப்படி அன்புடன் பால் சாதத்தை சாப்பிட ஒப்பினார். அடுத்த கணமே ஒரு தாம்பாளத்தில் உயர்ந்த அரிசியை சமைத்து சாதத்தை இட்டு அதில் பாலை ஊற்றி அகங்குளிர கொண்டு வந்து அவர் முன்னால் வைத்து சாப்பிடுமாறு பணிவுடன் வேண்டினார். அதை இன்முகத்தோடு உண்டு களைப்பை தீர்ந்தார் ஆத்திம். கடுமையாக வெயிலில் அலைந்து திரிந்தவன் குளிர் தரும் அந்த பசுஞ்சோலைக்குள் புகுந்தபோது அடையும் ஆனந்தத்தை காட்டிலும் அதிகமான அளவிலே அப்பொழுது ஆத்திம் ஆனந்தம் அடைந்தார். தமக்கு அன்புடன் அன்னமிட்டு ஆதரித்த அந்த வீட்டுக்காரரை வாயார வாழ்த்தினார். மனமாற ஆசீர்வதித்து போற்றினார். அன்று மாலை அங்கிருந்து புறப்பட ஆத்திம் ஆயத்தமான பொழுது அந்த வீட்டுக்காரரும் அவருடைய மனைவியும் ஆத்திமை மிகவும் வினயமாக பின்வருமாறு வேண்டிக் கொண்டார்கள். "அன்புள்ள வழிப்போக்கரே, நெடுந்தூரம் நடந்து வந்திருக்கும் களைப்பு உங்கள் முகக்குறிப்பிலிருந்து புரிகிறது. இப்பொழுது உள்ள நிலையில் தாங்கள் ஓய்வில்லாமல் நடந்தீர்களானால் மிகவும் சோர்வடைந்து போவீர்கள். ஆகவே 2, 3 தினங்களாவது எங்கள் வீட்டில் தங்கிவிட்டு போகலாமா?" அப்படின்னு கேள்வி கேட்டார்கள். அதற்கு மேல் அவர்கள் வேண்டுகோளை மறுக்க விரும்பவில்லை ஆத்திம். சரி என சம்மதித்து அந்த வீட்டில் தங்குவதற்கு இசைந்தார். அவருக்கென அலங்காரமான ஒரு அறையை ஒழித்து கொடுத்து அதில் அவரை இருக்க செய்து வேளா வேலைக்கு தவறாமல் காலை உணவு, பகல் உணவு, மாலை சிற்றுண்டி, இரவு போஜனம் இப்படியாக தினமும் கொடுக்க வேண்டிய வசதி செய்தார்கள். இத்தகைய விருந்து உபச்சாரத்தை அவர் விஜயம் செய்து திரும்பிய எந்த நாட்டிலும் காணாததால் அது ஒரு புதுமையாகவே அவருக்கு தோன்றியது. ஆகவே ஆத்திம் அந்த தம்பதிகளை மனமாற வாழ்த்தி புகழ்ந்தார். ஆனால் அவர் மனதில் ஒரே ஒரு குறை மட்டும் இருந்து கொண்டே அவரை படாத பாடுபடுத்தியது. அது என்ன குறை? அவர் மனக்குறையை அவருடைய முகக்குறிப்பிலிருந்து தெரிந்து கொண்ட அந்த தம்பதிகள், "ஏன் ஐயா, எங்கள் மீது ஏதாவது குற்றம் கண்டுபிடித்தீர்களா? தங்களிடம் நாங்கள் மரியாதை குறைவாகவோ அல்லது மனக்கசப்பாகவோ நடந்து கொண்டோமா?
தெரியுங்கள் ஐயா அப்படின்னு மிகவும் கெஞ்சினார்கள். பார்ப்போம். இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்? என்ன நடக்கப் போகிறது? அப்படின்று இதனுடைய தொடர்ச்சியைப் பற்றி நாளைக்கு பார்க்கலாமா? அச்சா, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தொடர்ச்சியாக நாம் ஆத்திம் கதையைப் பற்றி பார்த்துக் கொண்டு வருகிறோம். நேற்று கூட நாம் பார்த்தோம். அந்த நிதா மலையினுடைய ரகசியத்தை தேடிக் கொண்டு போகிறார். வழியில் ஒரு மானை அவர் கொன்று வேக வைக்கும்பொழுது வேறொரு அந்த ஆத்திமு கொடுத்து விட்டார். அந்த வேங்கை என்ற விலங்கிற்கு. இப்படியாக அவரு பக்கத்துல வந்து தண்ணி குடித்துவிட்டு, அவரு நடக்க தன்னுடைய பிரயாணத்தை தொடங்கி விட்டார் அப்படின்னு நேத்து நாம் பார்த்தோம். பார்ப்போம். அந்த ரகசியத்தை கண்டுபிடித்தாரா? இல்லையா? அப்படி என்று பார்ப்போம். இப்படியாக பல நாட்களாக அவர் நடந்து சென்று, கடைசியாக ஒரு நாள் மிகப்பெரிய அந்த பட்டணம் ஒன்றை அடைந்தார். அங்கே ஒரு இடத்தில் தீ வந்து ஜுவாலை விட்டிருந்து கொண்டிருக்க, அதை சுற்றிலும் சிலர் கூட்டமாய் நின்றிருந்தார்கள். அதை தூரத்திலிருந்தே பார்த்துவிட்ட ஆத்திம் அவசர அவசரமாக விரைந்து சென்று அந்த இடத்தை அடைந்தார். அங்கு கூடியிருந்தோர் மிகவும் நாகரிகம் அடைந்த மனிதர்களைப் போல தோற்றமளித்தார்கள். அவர்கள் அப்போதிருந்த நிலையை பார்த்தால் ஏதோ அதாவது சாகாரத்தில்